ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூமர்ஸ் மற்ற கிளப்லேருந்து வந்துட்டுருக்கு. பட் சென்னை எஃப்சிலேருந்து எதனா ஒரு ரூமர் வந்திருக்கா, அட்லீஸ்ட் எதனா ஒரு ஃபாரின் பிளேயர் ரூமர் வந்தால் வச்சு நம்ம கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஸோ யார் அந்த பிளேயர் வருவாரா இல்லையான்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கும். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை நியூஸில் இனிஷிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேசிலியன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரான லூகாஸ் பிரமிலா. ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 29 வயசு ஆகுதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் சென்னை எஃப்சி சைன் பண்ண போகிறாங்களா, ஸோ இது ரூமராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம பொறுத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு மூவ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த இன்னும் 2 ரோலில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அண்ட் ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் மூவ் பண்ண போகிறாங்களா, இல்லை ரஃபேல் கிரவாலுக்கு பதில் இவர் வர இருக்காரா என்னன்னு தெரியல. பட் இவரோட வயசு 29 வயசு ஆகுது. பிரேசில் நாட்டை சேர்ந்தவன் சொல்லலாம், ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஸோ கிட்டத்தட்ட ப்ரோத்திலாம் சைட் ரிலிகேஷன் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சில் 5 கோல் அண்ட் 4 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிட்ஃபீல்டருக்கான குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரைட் விங்கர் லெஃப்ட் விங்கிற மாதிரி 2 விங்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு. ஸோ இவரோட கான்ட்ராக்ட் முடிவோட காரணத்தினால கண்டிப்பாக ஒரு சென்னை எஃப்சிக்கு வருவாரா இல்லை வேறு எந்த கிளப் போக போகிறாரு, ஸோ ஸ்டில் இது ரூமராகவே முடிஞ்சிருமா. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம். இவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 crore சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவரோட கான்ட்ராக்ட் முடிவடைஞ்சு வேறு எதனா கிளப் போக தான் போகிறாரு. ஸோ சென்னையின் பக்கம் வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஸோ கிட்டத்தட்ட எஃப்சி கோவா அண்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட கோச்சான இவான் ஃபெர்னாண்டோ. ஸோ இவான் ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிப்ரேட்டோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிளப்பான ஏஇகே லார்ன்கா ஃபுட்பால் கிளப்பில் பார்த்தீங்கன்னா இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹெட் கோச்சா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இவர் 2 year டீலில் பார்த்தீங்கன்னா 30 தூக்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுனே சொல்லலாம். சூப்பராக பண்ணிட்டு வராரு. இந்த சீசன் சரியாக அமையல, ஓகே வெளியே வந்துட்டார். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா ஏஇகே லார்னக்கா ஃபுட்பால் கிளப்பில் பார்த்தீங்கன்னா 2 year டீலில் 30 தூக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அங்கே ஒரு சூப்பராக பண்ணுவார். மேபி இன் ஃபியூச்சரில் ரிட்டர்ன் ஐஎஸ்எல் வருவாரா என்ன நம்ம அப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக அவரோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ கௌரவ் போரா. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் 30 தூக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பேக். ஸோ கிட்டத்தட்ட Under-23 இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட வயசு 25 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். கரண்ட்டாக நார்த் ஈஸ்ட் யுனைட்டடில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சானா அதுதான் கிடைக்கல. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்லலாம் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு. ஸோ ஏன் நார்த் ஈஸ்ட் யுனைட்டட் இந்த மாதிரி ஒரு யங் பிளேயரை விடுறாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா பெட்ரோ பர்னாலி பொறுத்தவரைக்கும் யங் பிளேயர்ஸை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற பிளேயர். பட் இவரை கோச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் விடுறாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை இவர் கன்ஃபார்மாக இல்லை பொய்யானு. பட் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் சென்டர் பேக்காகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். போராக் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் இந்த சீசனோட முடிவடைது. நெக்ஸ்ட், ஸோ கிட்டத்தட்ட வருவாரா வரமாட்டாரா ஏகப்பட்ட ரூமர்ஸில் இருந்துச்சு. வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த டேவிட் லச்சன்ஹா ஃபைனலாக ஈஸ்ட் பெங்காலுக்கு மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்கமிங் சீசன் ஈஸ்ட் பெங்காலில் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ லீக்கில் தரமான சம்பவத்தை கொடுத்தவர். ஸோ துராந்த் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னே சொல்லலாம். ஸோ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் நல்லா பண்ணிட்டு இருந்தார். பட் ஈவன் ஐஎஸ்எல்க்கு முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பே வந்தாலும் பட் இவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இந்த 22 வயசு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்கால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக்கரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இவரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நல்லா பண்ணிட்டு வராரு. நம்ம தடுத்து நிறுத்தி அப்புறம் வாய்ப்பு தரன்ற பேரில் அவரோட ஃப்ளோவை தடுக்க வேணான்ற மாதிரி சொல்லலாம். 22 மேட்ச்சில் 5 கோல் 2 அசிஸ்ட். துராந்த் கப்பில் 3 மேட்ச்சில் 6 கோல் 1 அசிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த நம்ம டேவிட் லச்சன்ஹாக்கு ஆல்மோஸ்ட் ஐஎஸ்எல் இப்போ தான் வந்திருக்காரு. ஐ லீக்ல தான் ஆல்மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஐஸ்வால் எஃப்சி Under-19 ஐஸ்வால் எஃப்சி இப்போ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் ப்ளே பண்ணி இப்போ ஈஸ்ட் பெங்காலுக்கு அவரோட டெபியூ கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்ட்ராக்ட் அவருக்கு முடிவடையுது இந்த சீசனோட. நெக்ஸ்ட், பஞ்சாப் எஃப்சி தான் 2-3 சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யங் பிளேயருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2மே லெஃப்ட் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சாப் எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைரா மொண்டல். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா 30 தூக்க பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கம்பேர்ட் டு இன்னொரு பிளேயர் இவருக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மினே சொல்லலாம். 27 வயசு ஆகுது. ஒரு லெஃப்ட் பேக். இந்த சேம் நார்த் ஈஸ்ட் யுனைட்டட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆல்மோஸ்ட் 60-40 சொல்லலாம் பஞ்சாப் எஃப்சிக்கு ஒரு மூவ் பண்ண. ஸோ அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிச்சு. பட் லெஃப்ட் பேக் மட்டும் இல்லாமல் சென்டர் பேக் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வெர்சடைல் ரோல் லெவலில் பயன்படுத்தலான்ற மாதிரி நம்ம 30 தூக்குவாங்களா பஞ்சாப் எஃப்சியை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஐரா மொண்டலுக்கு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், அப்போ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு யாருக்கு போயிருக்காங்கன்னா ஐ லீக்கு மூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் போகிறதுக்கு அபிஷேக் அம்பேக்கர். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா 30 தூக்க பார்க்குறாங்க. இவரோட வயசு 32 வயசாவது. ஒரு லெஃப்ட் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இவர் ஐ லீக்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தானோட முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் ரீசெண்டாக ஸ்ரீநிதி டெக்கானுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வருவாரா பஞ்சாப் எஃப்சிக்கு இல்லை ஹைரா மொண்டலில் தான் 30 தூக்க போகிறாங்களான்னு. நெக்ஸ்ட், ஸோ கிளப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கிளப் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்குன்னா அது ஒரு பிடிஎஃபாகவே இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிளப்புக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா, ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இருக்கா, ஸோ ஆஸ் அ பிளேயருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, சேஃப்டி மெஷர்ஸ், அந்த கிளப்போட கிராஸ் ரூட்ஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்டதை கருத்தில் கொண்டு கிளப் லைசன்ஸ்னு ஒன்று தருவாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சி, ஸோ நம்ம ஐஎஸ்எல்ல கிட்டத்தட்ட சென்னை எஃப்சி, மோகன் பகான், கோவா, ஈஸ்ட் பெங்கால், மும்பை சிட்டி, நார்த் ஈஸ்ட் யுனைட்டட், பெங்களூரு, முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் எல்லாருக்குமே கிடச்சிச்சின்னு சொல்லலாம். ஸோ 4 கிளப்பு தவிர ஹைதராபாத், கேரளா பிளாஸ்டர்ஸ், ஜம்ஷெட்பூர், ஒடிசாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சரில் அது
என்னென்னு பார்த்து கண்டிப்பாக அக்ரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவான் மேரா. ஸோ இவான் மேரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஞ்சாப் எஃப்சியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மிட்ஃபீல்டர்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மற்ற கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மதிய தலால் தட்டி தூக்கிட்டு இருப்பாங்க ஈஸ்ட் பெங்கால். இப்போ இவான் மேராவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு பக்கம் பஞ்சாப் ஆஃபர் மேக் பண்ணாலும் ஈஸ்ட் பெங்காலும் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் ஜம்ஷெட்பூர் எஃப்சி தட்டி தூக்க பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஈஸ்ட் பெங்கால் மூக்க நுழைக்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே சொல்லவே தோணலை. மேபி இது பொய்யா கூட அமைஞ்சிடலாம் என்னன்னு தெரியல. அப்படியே அந்த 2 மிட்ஃபீல்டர் பிளேயரை தட்டி தூக்க பார்க்குறாங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ போர்ஜா ஹெரேரா இருக்கார். ஆக்சுவலாக போர்ஜா ஹெரேரா எஃப்சிக்கு மூவ் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே ஆல்ரெடி பிளேயர் இருக்காங்க. அதையும் மீறி அப்ரோச் பண்ணிட்டு வரீங்க. சும்மா தொட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்தால் லாபம்ன்ற மாதிரி பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ஈஸ்ட் பெங்கால். ஸோ பார்க்கலாம். இவான் மேரா பார்த்தீங்கன்னா இந்த 3 கிளப் எஸ்பெஷலி பஞ்சாபும் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க, கான்ட்ராக்ட் கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த 4 கிளப்பில் எங்கே போக போகிறாரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவான் மேரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிளேயர். ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மதியத்தாளர் இல்லாத நேரத்தில் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் கோல் ஸ்கோர் பண்ணி டீமுக்கு ஒரு ஒன் ஆஃப் அசட்டாக இருந்திருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வருவாரா இல்லையான்னு. அண்ட் இன்றைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.